சிறைகளில் கைதிகளாக இருப்பவர்கள் யார் யார்? அதிர்ச்சி ரிப்போர்ட். தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், அதிக எண்ணிக்கையிலான ஆண்கள், படிப்பில் பின்தங்கியவர்கள் போன்றவர்களே இந்திய சிறைச்சாலைகளில் அதிகம் இருப்பதாக ஓர் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய குற்றப்பதிவு மூலம் சிறைச்சாலைகளின் தரவுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி சிறைகளில் தண்டனை அனுபவித்து வரும் 3 கைதிகளில் 2 பேர் தாழ்த்தப்பட்ட, மலைவாழ் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக உள்ளனர். பெரும்பாலான கைதிகள் 10ஆம் வகுப்பிற்கு முன் கல்வியை நிறுத்தியவர்கள். சிறை கைதிகளில் 95% பேர் ஆண்களே. நாட்டிலேயே உத்தரப்பிரதேச சிறையில்தான் அதிக அளவு பெண் கைதிகள் உள்ளன. இந்த சிறையில் 85,214 ஆண் கைதிகளும் 3,533 பெண் கைதிகளும் உள்ளனர். நாட்டின் 4,19,623 கைதிகள் 67% மேற்பட்டவர்கள் விசாரணை கைதிகளாக உள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக பீகார் சிறைகளில் உள்ள 82.4% கைதிகள் விசாரணை கைதிகள். குறைந்தபட்சமாக உத்தரகண்ட் சிறைகளில் உள்ள 52.7% பேர் விசாரணை கைதிகளாக உள்ளனர். விசாரணை கைதிகளின் தேசிய சராசரி 67.2%. கைதிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிக அளவிலான கைதிகள் உள்ளனர். இதற்கு அடுத்ததாக மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்கள் இருக்கின்றன. நாட்டிலேயே லட்சத்தீவுகளில் மட்டுமே குறைந்த எண்ணிக்கையில் கைதிகள் உள்ளனர். தாத்ரா, நகர் ஹவேலி, டெல்லி, சத்தீஸ்கர் ஆகிய மாநில சிறைச்சாலைகள் அதிக அளவு நெரிசல் மிகுந்த சிறைகளாக இருக்கின்றன. வழக்குகளை விரைந்து முடிக்காமல் இழுத்தடிக்கப்படுவதால் சிறைகளில் விசாரணை கைதிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. விசாரணை கைதிகளின் அதிகரிப்பாலேயே சிறைச்சாலைகள் நெரிசல் மிகுந்து காணப்படுகின்றன. வடமாநிலத்தில் உள்ள சிறைகளில் கம்பிக்கு பின்னால் இருப்பவர்களில் அதிகமானோர் தாழ்த்தப்பட்டவர்களே. நூற்றாண்டுகளாக நீடித்து வரும் சாதி பாகுபாடுகள் காரணமாகவும் விளிம்பு நிலையில் இருப்பதாலும் போலீசார் தங்கள் மீது பொய் வழக்குகள் போட்டு வழக்குகளை திரிப்பதாக இந்தியா முழுவதிலும் உள்ள தலித் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிறைகளில் உள்ளவர்களில் 70% பேர் இந்துக்கள் எனவும் 5 கைதிகளில் ஒருவர் முஸ்லிம் எனவும் தேசிய குற்றப்பதிவு தரவுகள் தெரிவிக்கின்றன.